அப்படியே மக்கள்கிட்ட போனோடனே ஐயா உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், இன்சூரன்ஸ்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்களா. இந்த இன்சூரன்ஸ் துறையை கவர்மெண்ட்டிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தனியாருக்கே விட்டாங்க. இப்போது கவர்மெண்ட்னாலே நமக்கு அடிவகுறு கலங்கும், தனியார்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கலங்கும். சரி, நீங்கள் எப்படி நினைக்கிய? உங்களுக்கு இது நல்லதாக இருக்குமா இல்லை வேறு மாதிரி ஏதாவது யோசிக்கிறீங்களா? கேட்டோம்ல, காப்பீடு மாதிரி பதில் வருது கடகடன்னு. பல தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் காப்பீடுகளை வாங்கி கொண்டு கடையை மூடிட்டு நிறுவனத்தை மூடிட்டு அவங்க வாட்டில் போயிட்டாங்க. கார்பரேட் நிறுவனங்களுக்கும் மற்ற முதலாளித்தவங்களுக்கும் தான் இது சாதகமாக அமையும். அந்நிய முதலீடு வர வர இந்தியாவோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். இது வெளிநாட்டிலிருந்து முதலீடு பண்ணுறவங்க இது இப்போ வளர்ச்சியாக இருக்கிறத தவிர நமக்கு இந்தியாவில் இருக்கிற யாருக்குமே இது பயன்பாடாக இருக்காது. அந்நிய முதலீடுன்னு சொல்கிறோம், அந்த வார்த்தையிலே அந்நிய முதலீடுங்க. அது எல்ஐசியினுடைய முதலீடுகள் என்பது அத்தனையும் இந்தியாவிலே முதலீடு செய்யப்படுகிறது. ஆனால் இது வரைக்கும் எந்த பிரைவேட் கம்பெனியும் எந்த கிராமத்துக்கும் இது வரைக்கும் போகலை. இந்திய மக்களுடைய சேமிப்பு இந்திய மக்களுக்கே போய் சேரணும். அதுக்காக இந்திய கம்பெனிகளுக்கு எவ்வளோனா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலாம். ஒரு அந்நிய கம்பெனி வந்ததுனாவே லாப நோக்கில் தான் செயல்படும், சர்வீஸின் அடிப்படையில் செயல்படாது. என்னுடைய வயலில் பக்கத்து வயல்காரன் விதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட முடியுமா? சப்போஸ் அவன் விதையை போட்டாலும் அறுவடை எல்லாமே பெனிஃபிட் எல்லாமே அவனுக்கு தான் போகுமே தவிர என் வயலில் எனக்கு வராது அப்படின்றது தான். இதை இந்திய அரசாங்கம் செய்வதுதான் சரியா இருக்க முடியும். 300 கட்டுங்க, 500 கட்டுங்க, பாலிசி போடுங்கிறாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணோம்னா நீங்கள் இவங்க 100% இது இதாக எலிஜிபிள் ஆகாது அப்படிங்கிற 70% சொல்லி எங்களை தட்டி கழிச்சிட்டாங்க. எந்த பிரயோஜனமே இல்லை. அந்நிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அந்த வெளிநாட்டு கம்பெனி வரதுனால என்ன ஆகும்? நம்முடைய சேமிப்புகள் எல்லாம் அந்நிய நாட்டுக்கு தான் போகுமே தவிர நமக்கு இந்தியாவுக்கு இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பெரும் தொழிலதிபர்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, மேல்தட்டு மக்களுக்கு உதவக்கூடிய நிலையில் தான் காப்பீடு திட்டங்கள் அவங்க செயல்படுத்துவாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுபவை. அதில் எல்ஐசி மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் ஏற்கனவே ரொம்ப வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கும்போது அதே மாதிரி எந்த கம்பெனியும் ஸ்கேன் பண்ணல. அதனால் மக்கள் விழிப்புடன் எல்ஐசி, அதாவது பொதுத்துறை நிறுவனத்தை, அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்களை மட்டுமே பயன்படுத்தணும். 100% அந்நிய முதலீடு என்பது எல்ஐசிக்கு ஒரு பெரிய இழப்பாகும்.